நான் பாடம் சொல்லி கொடுக்கும் போது மட்டும்தான் கிராமரை ஃபாலோ பண்ணுவேன். அடிக்கும் போது ஃபாலோவே பண்ண மாட்டேன். நான் பேசும்போது இப்படி குறுக்க பேசுறது சுத்தமா பிடிக்காது. தெரியாததுனால உனக்கு வான் பண்றேன். இல்ல அடுத்த பிறந்த நாளைக்கு இருக்க மாட்டேன். எனக்கு இங்க வலிக்குது. இங்க எனக்கு வலி வந்துச்சுன்னு வையே. பாலையா நடிச்ச இந்த படத்துக்கு தெலுங்குல என்ன கன்றாவியான பேர் வேணா இருந்துட்டு போட்டோம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா தமிழ்ல இந்த படத்துடைய பேரு எங்கள் ஐயா. ஐயா தர்மங்கிரம ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா. அதாவது நம்ம கிராமப்புறங்கள்ல ஐயா ஐயான்னு வயசான தாத்தாங்களா தான் கூப்பிடுவோம். இந்த படத்துல ஹீரோ யாரு? பாலையா. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். பொதுவா நம்ம பாலையா படம் எதுக்கு பார்ப்போம்? டாகி ஸ்டைல் டைலாக்ஸ். நான் யாருன்னு தெரியுமா? 2 நிமிஷத்துல சாகர உன் அட்ரஸ் எனக்கு எதுக்குடா? குரங்கு பெடல் டான்ஸ். அவெஞ்சர்ஸ்கே டஃப் கொடுக்கிற ஆக்ஷன் சீன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பாலையா தேவைப்பட்ட தொட்டுக்க சைடிஸ், அதாவது ஹீரோயின்ஸ். இந்த படத்துல அவர் மூடு வந்தா தொட்டுக்க 3 ஹீரோயின்ஸ் போட்டிருக்காங்க. 1 குழந்தை தொழிலாளி. என்ன பாத்துட்டு இருக்க? இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது அந்த பொண்ணுக்கு 20-22 வயசு தான். பார்க்க மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கு. அதோட கெரியரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆளோட நடிக்க வச்சு. இது ஓமன்ல பிறந்துச்சாமா. பாவம், இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நாட்டிலே சேக்கலையாட்டுக்கு. அது இப்ப மும்பைல சுத்திட்டு இருக்கு. பாலையா படத்துல ஹீரோயின்ஸ்னாலே சைடிஸ் தான். ஆனா சைடிஸ் ரோலுக்காகவே அளவெடுத்து செஞ்சு வச்சதுதான் நம்ம நமிதா ஆண்டி. நமிதா ஆண்டி ஒரு படத்துல இருந்தாலே போதும், அந்த படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் இல்ல ஏ சர்டிபிகேட் தான் கிடைக்கும். யூ சர்டிபிகேட் கொடுத்ததா வரலாறுலே இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த படத்துல நமிதா ஆண்டிக்கு என்ன ரோல் கொடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு பாலையாவே தாத்தா முறை தான். ஆனா இந்த படத்துல பாலையாக்கு அப்பா ஒருத்தர் இருக்காரு, அதாவது நமக்கெல்லாம் கிரேட் கிராண்ட் ஃபாதர். என்னோட 2வது பக்கத்தை பார்த்துட்டேன்னு வை, சொல்ல இருக்க மாட்டேன், உன்னை வெட்டிடுவேன். இந்த கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாலையாவோட பொண்டாட்டியா யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவனோட பொண்டாட்டி. இந்த படம் 2010 வந்திருக்கு. அப்போ நயன்தாரா பார்க்க தேவதமா இருக்காங்க. ஆனா இப்ப பாடி ஷேமிங் இப்போ இன்னும் சூப்பரா இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். யூத் படத்துல பாடி ஷேமிங் வச்சா ரசிக்கிறாங்க, யூடியூப்ல எவனாச்சும் பேசினா சூத்தா மட்டையில அடிக்கிறாங்க. என்ன கைண்ட் ஆஃப் பரதேசி ஆடியன்ஸ் ராண்டிக்கலாம். இந்த ஒரு டைலாக்க பேசுறதுக்கு நயன்தாராவெல்லாம் உள்ள இழுக்க வேண்டியதா போயிடுச்சு. சாரி லேடி சூப்பர் ஸ்டார். இந்த படத்துக்குள்ள என்னென்ன குரலி வித்தெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பாலையாவுடைய அப்பா, அதாவது நமக்கெல்லாம் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாலையா, ஒரு கிராமத்துல வைத்தியம் பார்க்கிற டாக்டரா இருக்காராமா. சார், ஆபரேஷன் சக்சஸ். அதே கிராமத்துல வில்லன் ஃபேமிலியும் இருக்காங்க. எல்லா படத்துலயும் வில்லன் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே இந்த படத்துலயும் வில்லன் ஃபேமிலி பண்றாங்க. ஆனா நம்ம மருத்துவர் பாலையா மக்களுக்கு நல்லது மட்டுமே தான் செய்யறாரு. என்ன பெரியவரே, இன்னும் சாகலையா நீங்க? நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாலையா வில்லன் ஃபேமிலில ஒருத்தர போட்டு தள்ளிடுறாப்ல. இதனால வில்லன் ஃபேமிலி கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாலையாவோட ஃபேமிலியை போட்டு தள்ளணும்னு துடிக்கிறாங்க. அந்த சண்டையில விக்னேஷ் சிவனோட பொண்டாட்டி க்ளோஸ். இதனால கடுப்பான கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாலையா வில்லனோட பையன் மண்டையில ஓங்கி ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் ஒன்னு வைக்கிறாரு. அவன் 28 வருஷம் கோமால படுத்துறான். நம்ம கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாலையாவும் மண்டைய போட்டுறாரு. இத 30 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கிட்ட பையன் பாலையா, அதாவது நம்மளுடைய தாத்தா, கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்த வில்லனை பழிவாங்க கிளம்புறாரு. இந்த கர்மாந்திர கதைக்குள்ளதான் 3 ஹீரோயின்ஸ், முட்டாத்தனமான டைலாக்ஸ், டாங்கி டான்ஸ், ஆக்ரோஷமான ஆக்ஷன் சீன்ஸ், அருவருப்பான ஐட்டம் டான்ஸ், கீழ்த்தனமான கிரிஞ்சு சீன்ஸ், இவை அனைத்துமே வருது. இந்த கன்றாவியான படத்தை எடுத்தவர் வேற யாரும் இல்ல, இந்த ஆளுதான். சைலன்ஸ். ஆக்ஷன். இந்த ஆளு யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. அகாண்டான்னு சொல்லி ஒரு கர்மத்தை எடுத்து வச்சார்ல, அதே ஆளுதான். போயபத்தி ஸ்ரீனு. இவர் பாலையாவோட கிளாஸ்மேட்டா இல்ல பாலையா படிச்ச காலேஜ்ல அவருக்கு ஜூனியரான்னு தெரியல. இவர் எடுத்த 9 படத்துல 4 படம் பாலையா வச்சு எடுத்திருக்காப்ல. அந்த 4 படத்திலே வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸை விட 400 யூடியூபர்ஸ் 4 லட்சம் மீம் கிரியேட்டர்ஸ் தான் வாழ்ந்திருக்காங்க அதை வச்சு. ஏன்னா அந்த 4 படமே கிரிஞ்சு மேக்ஸ் ப்ரோ. அதை வச்சு 400 எபிசோடு கூட ஓட்டலாம். அந்த அளவுக்கு கண்டென்ட் உள்ள இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா,
நீங்க 4 படத்தோட நிறுத்திக்க கூடாது. இன்னும் 400 படம் எடுக்கணும். உங்களால இன்னும் 4 கோடி யூடியூபர்ஸ் மீம் கிரியேட்டர்ஸ் வாழணும். என்னுடைய கோரிக்கை அதுதான். இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். இந்த வீடியோல வரக்கூடிய வசனங்கள் அனைத்தும் படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸை பேசுறது தான். தேவையில்லாம வெறிநாய் மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கழிய வேண்டாம். தெரியுது, நீ மூடு. பல்ஸ் ரேட்டும் ஹார்ட்டும் பிபியும் மொத்தமா டவுன் ஆயிடுச்சு சார். படத்துடைய ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா 28 வருஷத்துக்கு முன்னாடி கோமா ஸ்டேஜுக்கு போன ஒரு கெலட்டு பயலோட பாடியை வச்சுக்கிட்டு 2 டாக்டருங்க கேனத்தனமா பேசிட்டு இருக்காங்க. செஸ்டுக்கு ஆக்சஸ் கொடுத்தும் எந்த ஒரு அசைவும் இல்ல. டாக்டர், நம்ம ஏன் ஒய்ஃபை மூலியமா ஆக்சஸ் கொடுத்து பார்க்க கூடாது? இது ஒரு நல்ல ஐடியா. இது கலாய்க்கிற சீன் இல்ல, சீரியஸா பேச வேண்டிய சீன். பாலையா படத்துல 2 ஒண்ணுதான் சார். இது மாதிரி இவனுங்க சீரியஸா பேசுறேன்னு காமெடி பண்ணிட்டு பாடியை தூக்கி லாரியில ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா பாலையாவோட வீட்டுல டைரக்டர் ஒரு டார்க் காமெடி ஒன்னு வச்சிருக்காப்ல. பாலையாவை பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்களாம். இன்னைக்கு வர சம்பந்தமாவது உன் புண்ணியத்துல நல்லபடியா நடக்கணும். நாசமா போயிருவீங்கடா. டே, அவருக்கு இன்னுமாடா பொண்ணு பாக்குற சீன்ல எடுத்துட்டு இருக்கீங்க? அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய வயசுரா அவருக்கு. இவங்க எதுக்கு இந்த கர்மத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாலையாக்கா 60ஆம் கல்யாணத்துக்கு அளவு எடுக்க வந்திருக்காங்க. ஆனா அவருக்கு போன் பண்ணி அவர் போன் எடுக்கலையாமா. ஸ்ரீமன் நாராயண எங்க? போன் வந்ததுன்னு கிளம்பிட்டாருங்கம்மா. இப்போதான் பாலையாவோட இன்ட்ரோ சீன். பாலையாவோட இன்ட்ரோ சீன்னாலே 2 மெத்தட் தான். ஒன்னு இவர் பரப்பாரு, இல்ல இவர் அடிச்சு வேறவனாச்சும் ஒருத்த பரப்பான். இதுல டைரக்டர் சூஸ் பண்ணது ஆப்ஷன் பி. ஏண்டா, இங்க ஒருத்தன் அடிச்சா பின்னாடி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எதுக்குற வெடிக்குது? அது சரி, பாலையா படத்துல பாலையாவே வெடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுலயும் உனக்கு காட்டுறாங்க பாத்துக்கிடுங்க. இந்த ஃபைட் சீன் எடுக்கும் போது பாலையாக்கு விரல்ல நகை சுத்தி வந்துருச்சு போல. அதனால ஒத்த கைய ஜோபுக்குள்ள கைய விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. இந்த சீன்ல தான் 28 வருஷமா கோமால கடந்தால ஒரு கபோதி. அவன் கோமால இருந்து வெளில வரான். அது எப்படிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொல்லக்கூடிய மேட்டரை கேட்டு உங்களுக்கு பக்கவாதம் கூட வரலாம். பாத்துக்கிட்டு சொல்லிட்டேன். நம்ம தாத்தா பாலையா இந்த தாத்தாவை ஓங்கி ஒரு குத்து விடுறாராமா. அந்த ஒரு குத்துல கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்துட்டாராமா. ஆல்ரெடி 28 வருஷத்துக்கு முன்னாடி கோமாக்கு போய் இப்ப பல்ஸ் ரேட்லாம் குறைஞ்சு செத்துட்டு இருக்கிற ஒருத்தன் இந்த ஆளு குத்தி ஏஞ்சி உட்காந்துட்டான். வாட்? சயின்ஸை விட அந்த அடியில பவர் இருக்குன்னா யார் அவரு? பேசாம ஒண்ணு பண்ணுங்கடா. இந்த கோமா பேஷண்ட்லாம் லைனா படுக்க வச்சு இந்த பழைய ராமராஜன் படத்துல நம்ம ராமராஜன் ஓங்கி ஒரு குத்து விட்டுக்கிட்டே வருவா இருப்பாரு. அது மாதிரி கோமா பேஷண்ட்லாம் இந்த ஆளை வச்சு ஒரு பஞ்சு விட சொல்லுங்கடா. இந்த உலகத்துல எவனுமே இனிமே கோமா பேஷண்டா இருக்க மாட்டான். ஆபரேஷன் சக்சஸ். ஆக்சுவலா பாலையா விட்ட இந்த பஞ்சு தான் டைரக்டரோட டச். ஏன்னா இந்த தாத்தா பாலையாவோட அப்பா, அதாவது நமக்கு கிரேட் கிராண்ட் ஃபாதரான பாலையா 28 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு பஞ்சு விட்டு அந்த ஆளு கோமாக்கு போயிருப்பாப்ல. இப்ப 30 வருஷம் கழிச்சு செத்து போன இந்த ஆளோட பையன் வந்து ஒரு பஞ்சு விடுறாப்ல, கோமால இருந்து வெளில வந்துட்டாப்ல. எப்படி வச்சிருக்காரு பாருங்க டைரக்டர் டச். உங்களையும் நம்பி ப்ரொடியூசர்லாம் பணம் கொடுக்குறாங்க பாரு, அவங்களே சொல்லணும்டா. சொசைட்டி நாளுக்கு நாள் ஒஸ்டா இருந்துட்டு இருக்கு. ஆமா சார். பொண்ணுங்க தைரியமா வெளியில சுத்தவே முடியல. யார் கூட தாத்தா? ஐ மீன் பொண்ணுங்களாம் உங்க பின்னாடி சுத்துறாங்கல்ல, அந்த லாஜிக்ல சொன்னேன். இந்த படத்துல கூட பாருங்க, 3 ஹீரோயின்ஸ் உங்க பின்னாடி சுத்தல. போடா, பேசும்போது அதெல்லாம் படுத்துறது. அதாவது மக்களே, இந்த படத்துல பையன் பாலையாவோட கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர்னா, எல்லாரோட கேங்ல லேடிஸ் வீக்னஸ் பையன் ஒருத்தர் இருப்பான். மச்சான் நெட்டி திந்திருச்சுரா, ஒரே ஒரு ஜிபி ரீசார்ஜ் பண்ணி விடுறான்னு கேட்போம். மாப்பிள்ள 10 பைசா இல்லடாங்குவான். இதெல்லாம் ரொட்டீனா நடக்கிறது தானே. அதுவே பொண்ணுங்க கேட்டா 10 செகண்ட்ல பண்ணுவான். அந்த மாதிரி கேரக்டர் இந்த ஆளு படத்துல. கிரேட் ஜாப். ஒரு பொண்ணு மூஞ்சில ஒருத்தன் ஆசிட் அடிக்க வரான். அந்த பொண்ணை காப்பாத்த இன்ட்ரோ ஃபைட் சீன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு பிரச்சனை வருது. வில்லனுங்கெல்லாம் துரத்திட்டு வராங்க. அப்ப இவர் போய் காப்பாத்தி ஹெல்ப் பண்றாப்ல அந்த பொண்ணுக்கு. எந்த ஏரியால எந்த பொண்ணுக்கு எப்போ பிரச்சனை வரும், எப்ப நம்ம உள்ள பூந்து அவளை கரெக்ட் பண்ணலாம்னே சுத்திட்டு இருப்பாப்ல இந்த ஆளு. இந்த படத்துல சொன்னங்க, ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் தமிழ்நாட்டுல இருந்திருந்தா பெண்களோட பாதுகாப்பு கேள்விக்குறி ஆயிருக்காது. தளபதி சொன்ன இந்த வேலு நாச்சியார் படை, அஞ்சலி அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றங்கள் இதெல்லாம் தேவைப்பட்டிருக்காது. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலு நாச்சியார் படை ஏற்படுத்தப்படும். நீதி வழங்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். யார் அவனுங்க? போன் யூஸ் பண்ணாம பில் வருதுன்ற கதையா இருக்க. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத.
காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நானு. நம்ம தாத்தா பாலையாக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கல்ல, அவனுங்கள்ட்ட நம்ம பாலையா வழக்கம் போல ஓவரா உளறி கொட்டி அவனுங்க இந்த தாத்தாவே வேணாம்னு நினைச்சு கிளம்பிட்டாங்க. யாரா அவனுங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அத முன்னாடியே சொல்ல வேண்டியதாடா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளு ஓவரா பேசினதால அவன் ஏஞ்சி போயிருக்க மாட்டான். இவர் எங்க இருக்கிற மாதிரி ஏஐல போட்டோ எடிட் பண்ணி அமைச்சிருப்பாப்ல. அதனை நம்பி பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அதனால நேர்ல பார்த்தோன்னா அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இதுல இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இவருக்கு இப்ப 65 வயசு. இவரோட பாட்டி கேரக்டர்ல KR விஜயா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 77 வயசு. இவருக்கு ஜோடியா நடிக்க வேண்டிய KR விஜயாவை தூக்கி அவருடைய பாட்டி கேரக்டருக்கு நடிக்க வச்சிருக்காங்க. ஏன் பாட்டி வருத்தமா இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் தாத்தா பாலையா அந்த அம்மாவை பாட்டி பாட்டின்னு கூப்பிடும் போது எப்படி மனசு குமுறி இருக்கும் அந்த பாட்டிக்கு. ஏன் பாட்டி வருத்தமா இருக்கீங்க? இந்த படத்துல நம்ம தாத்தா பாலையா என்ன வேலை பாக்குறாருன்னா, காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காப்ல. ஆனா ப்ரொஃபஸர் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாக்குறாப்ல. நமிதா வீட்டுக்கு போய் சாப்பிடுறது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் எவனா இருந்தாலும் அவன் கொடுத்து வச்சவன். வேற யாரு? நீதான். காலேஜுக்கு சொல்லி கொடுக்க போறோங்கிற பேர்ல நமிதா கூட சும்மா சும்மா கடலை போடுறது. இதெல்லாம் ரொட்டீனா நடக்கிறது தானே. இப்படிலாம் பண்ணா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தாத்தா மேல கூட காதோல் வந்துரும். அதே மாதிரி வந்துருச்சு. உடனே நம்ம நமிதா ஆண்டி கூட ஒரு ஐட்டம் சாங். வாங்குங்கள் விளையாடலாம். இதோ வந்துட்டேன். அந்த சாங்ல பாலையா போற ஸ்டெப் எல்லாம் பார்க்கணுமே. நம்ம சின்ன வயசுல சைக்கிள் கத்துக்கும் போது இந்த குரங்கு பெடல் போட்டு ஓட்டுவோம் தெரியுமா? அதெல்லாம் எவனோ இந்த ஆளுக்கு ஸ்டெப்னு சொல்லி கொடுத்திருக்கான். ஆக்சுவலா இந்த படத்துல ஹைலைட் என்னன்னா, பாலையா கூட நடிச்ச இந்த 3 ஹீரோயின்ஸும் பாலையாக்கு பேத்தி முறை தான். 2010 நமிதாக்கு 29 வயசு, இவருக்கு 50 வயசு. அந்த குழந்தை தொழிலாளி சைல்டு ஆர்டிஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு 22 வயசு. நயன்தாராக்கு 26 வயசு. ஆனா வாழ்ந்தா இந்த பாலையா மாதிரி வாழணும்டா. பாலையாவோட ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஆனாலகன்னா அது பாலையா மட்டும்தான். அதுவும் இவர் படத்துல இவர் யாரையும் போய் கஷ்டப்படுத்தி வற்புறுத்தி தேடி போய் துரத்தி லவ் பண்ண மாட்டாப்ல. இவரைத்தான் எல்லாரும் துரத்தி லவ் பண்ணுவாளுங்க. இந்த ஒரு பாடி ஸ்ப்ரே விளம்பரத்துல இந்த பொண்ணுங்களாம் வந்து ஒரு பையன் மேல ஒட்டும் பாருங்க. அது மாதிரி நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு பாலையா படம் கர்மாந்தரமா இருக்கலாம், உண்மைதான். ஆனா அவங்க ஊர்ல பாலையா தான் அவங்களுக்கு கிருஷ்ணர் மாதிரி. அடுத்து நம்ம தாத்தா அவருடைய பேத்திய ஷேர் ஆட்டோல மீட் பண்ற மாதிரி ஒரு சீனு. அதாவது இந்த படத்துடைய 2வது ஹீரோயின். டிஸ்டன்ஸ். தள்ளுறா மல்ல. பாலையா மாதிரி ஒரு ஆணழகன் ஷேர் ஆட்டோல ஏறி ஷேர் பண்ணி போனா நல்லாவா இருக்கும் அந்த சீனு. அதனால இவர் வந்த காரு டாக் ஒன்னு குறுக்க வந்ததுனால டாக் மேல ஏத்தாம டாக் லவ்வர்ஸ் மேல ஏத்திட்டாப்ல. அதனால காரு பிரேக் டவுன் ஆகி நடு ரோட்ல நிக்குது. இப்பதான் பாலையா ஷேர் ஆட்டோல ஏறி பயணம் செய்யறாப்ல. பக்கத்துல பேத்தி பக்கத்துல தாத்தா. ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. அப்படியே அந்த ஃப்ரேமை பார்க்கும் போது சிவாஜி கணேசனும் பேபி சாலினியும் நடிச்ச பந்தம் படத்தோட சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. வெள்ளமயில் ஆடும், நீலமயில் அசையும். ஓ ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. இந்த தாத்தாவும் பேத்தியும் மீட் பண்ணிக்கிற இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே 2 பேருக்கும் முட்டிக்குதாமா. என்ன பாத்துட்டு இருக்க? புக்கு. பொய் சொல்றாருமா, நம்பாத. அந்த ஆளு வாழ்க்கையில தினத்தந்தி பேப்பர் கூட முழுசா வாச்சது கிடையாது. எப்படி புழுவரா இருப்பாரு புழுவு முட்டை. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இப்படி முதல் சந்திப்பிலே 2 பேருக்கு முட்டிக்குதுங்க. முதல்ல ஆரம்பிச்சதெல்லாம் காதல்ல தானே முடியணும். அடுத்து என்ன ஒரு ட்விஸ்ட்னா, நம்ம தாத்தா ப்ரொஃபஸரா இருக்கிற காலேஜ்லயே இந்த பேத்தி வயசு இருக்கிற பொண்ணும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணதாமா. இந்த கல்ச்சரம் போறவன் என்னடா நம்மள காலேஜ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்ட்டு போய் காலேஜோட பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஒருத்தன் என்கிட்ட ராங்கா நடந்துக்கிறான் சார். இந்த காலேஜோட செக்யூரிட்டியே அவர்தாமா. ஏண்டா செக்யூரிட்டினா வெளில நிக்க வைக்க வேண்டியதுடா. அந்த ஆளை ஏன்டா உள்ளலாம் விடுறீங்க? அதாவது இந்த அரபோத செக்ரட்டரிங்கிறது தான் செக்யூரிட்டிங். இது போல இதுக்கு தாண்டா பாலையா படத்தெல்லாம் தமிழ் டப்ல பாக்கணுங்கிறது. பாலையா படத்தெல்லாம் தெலுங்குல பார்த்தா சீன் மட்டும் தான் காமெடியா இருக்கும். ஆனா தமிழ்ல டைலாக்ஸே காமெடியா தான் இருக்கும். அடுத்து இந்த பொண்ணுக்கு பாலையா தான் இந்த காலேஜோடைய ஆணழகன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கண்ட இடத்துல பாக்குறான்னு கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு இவர் இந்த காலேஜோட ப்ரொஃபஸர்னு தெரிஞ்ச பிறகு துரத்தி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இல்ல எனக்கு ஒன்னும் புரியல. காலேஜோட ப்ரொஃபஸரா இருந்தா அந்த பொண்ணுக்கு லவ் வந்துருமா? பிரின்சிபலா இருந்தா லிவிங் டுகெதர்ல இருந்துருவாங்களா? அப்ப காலேஜோட எம்டிஆர் இருந்தா கள்ள தொடர்புல இருந்துருவாங்களா? என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? இம்புட்டு நேரம் அந்த ஆளு கண்ட இடத்துல பாக்குறாரு. அவர் ஒரு பொறுக்கின்னு ஆச்சா ஊச்சான்னு. இப்ப அந்த ஆளு ப்ரொஃபஸர்னு தெரிஞ்சோடனே அந்த ஆளு மேல இவளுக்கு காதோல் வந்துருச்சான். நல்லா இருக்குடா உங்க பட புத்த அருமத்தை.
கேம்பஸ்ல மட்டும்தான் நான் ப்ரொஃபஷனலா இருப்பேன். அப்ப நான் உங்ககிட்ட ஃப்ரீயா இருக்கலாமா? ரொம்ப சேட்டை செய்யும்போது எங்கால என்ன பண்ணுவாரு தெரியுமா? இவனுக்கெல்லாம் நான் பச்சை மட்டை வைத்தியம் தானே சரியா இருக்குமே. மக்களை இந்த படத்தோட ரோஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வந்துச்சு. அதை உட்காந்து ஃபுல்லா எடிட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் 5-6 நாள் போகும். அதனால இந்த ரோஸ்ட்டை 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். வர ஞாயிற்றுக்கிழமை பார்ட் 2 வரும். நீங்க அடுத்த பாட்டு பார்க்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு பார்ட் 2வில் சந்திப்போம்.